ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது வாரத்திலே உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் வேத செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதத்திலே 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேலே பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், ஆதரவாய் இருக்கிறார். இந்த செய்தியே ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார், ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான்: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் அநேக பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான பாரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் இப்படியா சொல்கிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில் ஒருவேளை கொரோனா நிமித்தமோ பலவித பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். இந்த காலவெளியில் உன்னுடைய பாரத்தை நீக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் திருமணம் வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளோடு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆதரவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என கண்பான தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து ஆதரவாய் இருந்து கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் இப்படியாய் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். பிரியமான தேவ ஜனமே, வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது: யூத ராஜாக்களிலே எசேக்கியா ராஜா, உண்மையாக எசேக்கியா ராஜா என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருவது ஆண்டவர் அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்த காரியம். மற்றபடி எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவருக்கு உண்மையாய் தாவீது நடந்தது போலவே அவன் கர்த்தருக்கு உண்மையாய் நடந்த ராஜா என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட வேதம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமான கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். பாருங்க, மரணத்தில் கூட ஆண்டவர் பிரதானமான கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யூதா அனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார்: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்படி நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆதரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவனுக்கு எத்தனையோ போராட்டங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசு கொண்டு வந்தார். எத்தனையோ பிரச்சனைகளை சனகெரிப்பு ராஜா கூட கொண்டு வந்த வேளையிலே கூட ஆண்டவர் பாருங்க அவனுக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு நான்
ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதரித்து நடத்துகிறவர் ஆதரவாயும் இருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, எசேக்கியா ராஜாவை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவன் அநேக காரியங்கள், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான், கனமுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய நாட்களில் தான் தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டது. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசாரியர்களாம் வரிசையாய் நிறுத்தினான். தசம பாகங்கள் காணிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் சரியாக செய்து வரிசைக்கிறோமா எல்லாவற்றையும் செய்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிற உனக்கு அவர் இன்றைக்கு அவர் ஆதரவாய் இருக்க போகிறார். உன்னை ஆதரித்து நடத்த போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதே ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 31 வாசிக்கும் போது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார். பாருங்க, அவன் இந்த அதாவது ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்கு பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அவன் இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்திற்கு ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தான். அதனால தான் அந்த வியாதி வந்து எசேக்கியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டு நோக்கி சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்கும் பொழுது அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஆதரவாய் இருக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவன் மரண பரியந்தம் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ விதமான போராட்டத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவனை கிருபையாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ராஜாவோடு கூட அவன் சம்பந்தம் கலந்த போது கூட, ஆகாபோடு சம்பந்தம் கலந்த போது கூட, எனக்கு அன்பான தேவ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அந்த போரில் அவன் கலந்து கொள்ளும் பொழுது கூட கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப தேவனை சார்ந்து வாழும் பொழுது, தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் போது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை ஆதரித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் அழகா சொல்றவன், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்டயே சொல்றான். ஆண்டவரே, நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், நலமானதை உடைய பார்வைக்கு செய்து என்பதை நீர் நினைத்து பாரும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என சங்கீதக்காரன் இன்னொரு சங்கீதத்தில் 18:12 சொல்லும் பொழுது, ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். காரணம் என்னவென்று சொன்ன எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு விதமான போராட்டங்கள் உன் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். சத்துருக்கள் உனக்கு எதிரிட்டு வந்தாலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஆதரவாய் இருந்து உன்னை ஆதரித்து நடத்த போகிறார் என்று சொன்னால், எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அது தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில் போடப்பட்டிருக்கிறது, இப்படி பல காரியங்களில் அது போடப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் பாரத்தை வைத்துவிடு. இன்னைக்கு பலவிதமான பாரத்தினால் நாம் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை. சில நேரம் சொல்லுவாங்க, குடும்பத்தில் கூட எனக்கு ஆதரவாக யாருமே கிடையாது.
இன்னைக்கு வயதான பெற்றோர்கள் சொல்லுவாங்க, குடும்பத்தில் கூட எனக்கு ஆதரவா யாரும் இல்லை, பெற்ற பிள்ளைகளோடு என்னை ஆதரிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் உண்மையாய் இருப்பாய் என்று சொன்னால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு ஆதரவாய் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே, வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. வாழ்நாளெல்லாம் அவனை கர்த்தர் ஆதரித்து நடத்தி வந்தாராம். அவன் மரிக்கும் வரையிலே பாருங்க, அவன் மரித்த பின்பும் ஆண்டவர் அவனை கனம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த 37ஆம் அதிகாரத்தில் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த 37ஆம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர வசனத்தில் பாருங்க, 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். பிரதானமான கல்லறை, ஸ்பெஷலான கல்லறையாக இருந்திருக்க நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள் சொல்லி. பாருங்க, வாழும் பொழுது ஒரு கணம், மரிக்கும் போது ஒரு கணத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, இந்த கால வேளையிலே ஒருவேளை உனக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஆதரவாக இருக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு மைமுண்டாகட்டும், ஒரு சாரா சொல்லுவாங்க, பணம் இருந்தால் தான் நமக்கு ஜனங்க ஆதரவாக இருப்பாங்க, இல்லை வசதி இருந்தால் தான் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க சொல்லி அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது, பாரத்தை அவர் மேலே வைக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரே உன்னை நடத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாக்கோபுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 48ஆம் அதிகாரத்திலே 15-16 வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சூழ்நிலையில அவர் யோசேப்பை பார்க்கிறார். யோசேப்பை பார்த்து யோசேப்பிடத்தில் அவர் பேசும் பொழுது, யோசேப்பு சொல்லுகிற எல்லா காரியத்தை சொல்லிவிட்டு அந்த 2 பிள்ளைகளையும் அவனுக்கு முன்பதாக கொண்டு போகிறான், ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு போகிறான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லுகிறான். பாருங்க, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். பாருங்க, அந்த 2 பேர பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்திற்கு முன்பதாகவே தன் பிள்ளையாகிய யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். உண்மையாக ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். நான் சிறு வயது பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த வயதான காலம் வரைக்கும் என்னை கர்த்தர் ஆதரித்து வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்கள் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவுள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு ஒரு எத்தனாய் காணப்பட்டான். நம்ம சொல்றோம், யாக்கோபு திருட்டுத்தனமாய் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்காகவே வாழும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எப்படி அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபை நடத்தினாரோ அதே தேவனுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்க, அந்த ராஜாக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக போய் அவன் நிற்கும் பொழுது அந்த வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் இருக்கும்போது அவன் சொல்றான், இதுவரைக்கும் என்னை கர்த்தர் பாதுகாத்து வந்தார் 130 வருஷம். அவன் சொல்லுகிறான் பாருங்க, பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் என்று சொல்லுகிறான். அப்ப அது 130 வருஷமும்
நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கொண்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து லாபான் வீட்டுகளில் போன இருந்து அதில் நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். அங்கே பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சும்மாவே அந்த 2 பெண்களுக்காக அவன் வேலை செய்கிறான். அதற்கு பின்பதாக அந்த லாபானுடைய ஆடுகளை அவன் மேய்க்கிறவனாக இருக்கிறான். அதற்கு பின்பதாக எனக்கு அன்பானவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது 10 முறை லாபான் அவனுக்கு சம்பளத்தை மாற்றுகிறான். ஆனாலும் கூட அவன் இப்படியாய் எத்தனையோ காரியத்திலே தேவன் அவனுக்கு துணையாய் இருந்து அவனுக்கு ஆதரவாய் இருந்து அவனை ஆதரித்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறதாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி 3 முற்பிதாக்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுக்கு தான் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என கண்பானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 43 அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் யாக்கோபை குறித்து நிறைய வசனங்களை நாம அதில் வாசிக்கிறவளாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். பாருங்க, அவர் சொல்றாரு 43 அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, அவர் சிறு முதல் அவன் சொல்றான், அவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், சிறு வயது முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன், சிறு முதல் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு. அப்போ எனக்கு அன்பானவர்களே, வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறது பாருங்களேன், கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். உலகத்துல நம்ம யார் வேணா எப்படி வேணா சொல்லலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி அவன் சாகிற வரையில் அவன் 130 வயது வரைக்கும் அவனை கர்த்தர் ஆதரித்து நடத்தி வந்தார். அவர் சொல்றார், தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றார். அதே ஏசாயா 44 அதிகாரத்திலே 21 வசனம் எப்படியா சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் இன்னும் உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோசனை பண்ணி பார்த்தேன், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, 44 அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 வசனம் இப்படியா சொல்லு, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு என்று சொன்னாலே ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவனையும் கர்த்தர் ஆதரித்து நடத்தினார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வசனங்கள் எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நீ யாக்கோபை குறித்தா இருக்கும். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், நிறைய வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு சொல்லி 46 அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இப்படி நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆதரித்து நமக்கு ஆதரவாய் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதே ஏசாயா புஸ்தகம் 48 அதிகாரத்தில் 12 வசனம் இப்படியா சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாக சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே என்னாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யாக்கோபை குறித்து வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம், பரவி போகிற ஒரு ஆறுகளை போல் அவன் இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து அவர் சொல்றார். உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளை எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடும் பொழுது, கர்த்தரை நம்பி நீ ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்காக நீ வாழும் பொழுது, வேதம் அப்படியாத்தான்
சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அநேக நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் மறந்து போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை ஆதரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சங்கீத புஸ்தகம் 55:22 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அது மாத்திரமல்ல, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களை அவர் நீதிமான் சொல்லுகிறார். அதே ஏசாயா புஸ்தகம் 31:5 திரும்ப வாசிக்கிற கண்பானவர்களே, எப்படி நமக்கு ஆதரவாக இருப்பாராம். வேதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர், அவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படத்தக்கதான நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்றார், எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். எருசலேம் என்று சொன்ன கண்பான தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அவர் ஆதரவாயிருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதரவாக இருப்பார், தப்ப பண்ணுவார், கடந்து வந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்னைக்கு அநேக பாரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாரங்களை இன்றைக்கு மனிதன் சுமந்து கொண்டு இன்னைக்கு சோர்ந்து போகிறான். வியாதி நிமித்தம், வருமானம் இல்லாத நிமித்தம், இப்படி பல சூழ்நிலைகளே. ஆனால் ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும், நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று ஒருவர் உண்டு. அதான் சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். உன்னை கூர்மையான எந்திரமாய் நான் மாற்ற போறேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே என்று சொல்றார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளர்கிறதை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில கண்பான தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு ஆதரவாக இருந்து கர்த்தர் நடத்த போற இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளையாய் இருந்தால், இயேசுவை உண்மையாய் நம்புகிற தேவ பிள்ளையாய் இருந்தால், நிச்சயமாய் கர்த்தருடைய ஆதரவு உனக்கு இருக்க போகிறது. ஆதரவு மாத்திரமல்ல, அவர் உன்னை ஆதரிக்க போகிறார். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எசேக்கியா ராஜாவை குறித்து நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவனும் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு குற்றமற்றவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்காக பல விதத்தில் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவருடைய காரியங்களில் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் பாருங்க, அசிரியா ராஜா கைக்கு அவனை தப்புவித்து விடுவித்தது மாத்திரமல்ல, அந்த எருசலேம் நகரத்திற்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார். அது எப்படி 2வதாக பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்திருக்கிற தேவன். உண்மையாகவே அந்த தேசத்திற்கு அவன் போகும்பொழுது கர்த்தருடைய கரம் மாத்திரம் அவனோடு கூட இல்லை என்று சொன்னால், அந்த வனாந்திரத்தில் கூட அவன் கல்லை வைத்து அவன் படுத்து கொண்ட போது கூட ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ படுத்திருக்கிற இடத்துல அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர். அவன் அப்பதான் எழுந்து பார்க்கிறான். வனாந்திரத்தில் கூட அவனை தொடர்ந்து சென்று, அதான் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவனை கைவிடவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வெளியிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். 2வதாக உனக்கு அவர் ஆதரவாக, 2 ஆங்கிலத்தில் சப்போர்ட்னு சொல்லி தான் அர்த்தம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறது சப்போர்ட். ஆனால் ஆதரவுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆதரவு என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் ஆதரவாக இருக்கிறது, இன்னொரு ஆதரிக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவன் மரிக்கிற வரையிலும் அவனுக்கு செய்கிற உபகாரம் தான் ஆதரித்து நடத்துகிறது. அவனுக்கு அத்து பசியாக இருக்கும்போது அவனுக்கு உணவு கொடுப்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 19-20 நான் வாசிக்கும் போது எனக்கு அன்பானவர்களே, வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நடந்த சம்பவம்.
இந்த நகோமி அவருடைய கணவன் 2 பிள்ளைகளோடு கூட மோவாவுக்கு போகிறார்கள். அங்கே எல்லாரும் மரித்து போகிறாங்க. அவங்க பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், கணவன் மரித்து போகிறான். 2 மருமகளோடு வரும்பொழுது அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓர்பால் என்று சொல்லக்கூடிய மருமகள் முத்தமிட்டு அவள் கடந்து போய் விடுகிறாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டு அவளுக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, என அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தற்செயலாக போவாசுடைய நிலத்திலே போய் வேலை செய்யும்படியாக அவள் பணிக்கப்படுகிறாள். அப்போ போவாஸ் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க என கண்பான தேவ பிள்ளைகள், பாருங்க, கர்த்தருக்கு ஒரு புதிய தேசம், ஒரு புதிய இடம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. தன் மாமியாரோ வயது சென்றவளாக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவர் நற்குணசாலியாக இருந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை போவாஸ் முன்பாக சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து விசாரிக்கும் பொழுது நீ நற்குணசாலியாய் இருக்கிறாய் என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான்களான வாலிபல் பெருங்கே போகாதனால் உன் முந்திய நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்திய நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை நான் என் ஜனமாகிய ஊராலெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உத்தமமாய் இருக்கிறது, பிந்தினருக்கு உத்தமமாய். என கண்பானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம். இவரும் அதான் சொல்றார், இசைக்கியா சொல்ற, உனக்கு முன்பாக மன உண்மையாய் உத்தமமாய் இருந்தேன்னு சொல்லி. இங்கே பாருங்க, போவாஸ் சாட்சி கொடுக்கிறார் ரூத்தை குறித்து, நீ உத்தமமாய் இருந்த மகளாய் இருக்கிறபடி நான் சொல்லி விடுகிறார். அப்போதான் அந்த சம்பவம் நடக்கிறது. அப்போதான் அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகோமி சொல்றாங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து, முதலாவது அவங்க சொல்றாங்க ரூத்து, அப்பொழுது அவருடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று இடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், அப்பொழுது அவள், இந்நேரத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். உடனே நகோமி சொல்றாங்க, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். என அன்பான தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தயவு செய்கிறவராக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறவர். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிற ஆதரித்து நடத்துகிறவர். 3ஆவதாக பார்க்கிறோம், தயவு செய்கிறவர், மரித்தாலும் தயவு செய்கிறவராம். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆஸ்வதிக்கப்படுவானாக என்றால், பின்பும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவின் முறையான், நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, போவாசாலே நாம் ஆதரிக்கப்பட போகிறோம் என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. நமக்கு உறவினரை மாத்திரமல்ல, நம்மை ஆதரிக்கிற கண்பானவர்களை எல்லாருமே ஒரு மனுஷனை ஆதரிக்க முடியாது. நெருங்கிய உறவினர்களோ இரத்த சம்பந்தமான ஜனங்களோ தான் அந்த ஆதரவான காரியத்தை பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் யாரும் இல்லைன்னு சொன்னால், வயதான காத்திருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னாலும் கூட உறவினர் தான் அவங்களை விசாரிப்பாங்க, நேசிப்பாங்க, ஆதரிப்பாங்க. அப்போ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்க, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான். நம்ம அதுக்கு பின்பாக நாம வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அந்த போவாஸ் சந்ததி மூலம் தான் வேதம் சொல்லுகிற தாவீது வருகிறார். எனக்கு அன்பான தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒன்றுமே இல்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில
மோவாப் தேசத்தை விட்டு எருசலேமுக்கு வந்த அந்த 2 கர்த்தராவின் ஸ்தோத்திர பெண்களையும் ஆதரிப்பதற்கென்றே ஆண்டவர் போவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தனை ஏற்படுத்தி அந்த ரூத்துடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்குமா நடக்காதா, இயேசு எனக்கு உதவி செய்வாரா, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாரா, என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு பலன் கொடுப்பாரா, எனக்கு சத்துவத்தை கொடுப்பாரா, என் காரியத்திலே கர்த்தருடைய கரம் இருக்குமா என்று சொல்லி பலவிதமான அங்கலாய்ப்போடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆதரித்து நடத்த போகிறார். இன்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தயவு செய்து உன்னை உயர்த்தி அவர் அழகு பார்க்க போகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னுடைய காரியம் உத்தமமாய் உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற பிள்ளையாய் இருந்தால், வேதம் வசனம் படிதான் சொல்லுகிறது. சுற்றி பார்க்க போன 2 பேரும் தான் சொல்றாங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றினேன் யோசுவாவும் காலேபும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனை உத்தமமாய் நாம் பின்பற்றும் பொழுது, அவர் வசனங்களை கை கொண்டு அவருக்காய் ஜீவிக்கும் பொழுது, அவரை சார்ந்து வாழும் பொழுது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதரித்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, ஆதரவாய் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நகோமிக்கு பொருந்தும், அதே ரூத் மணவாட்டிக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தும். போவாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறித்த நிழலாட்டமாக இருக்கிறது சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு நீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவரை பின்பற்றுகிற வேளையிலே, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வேளையிலே, ஆண்டவரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற வேளையிலே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆதரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி எசேக்கியா ராஜாவை எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் ஆதரித்து நடத்தினாரோ, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உத்தமமும் உண்மையுமாய் தேவனை பின்பற்றுகிற உன்னை கர்த்தர் நடத்த போகிறார். யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனும் ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அப்ப என்னன்னா, ஒருபோதும் தேவனை அவன் மறக்கவே இல்லை. தேவனை மறக்காத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில காணப்பட்ட, எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு அவன் நன்றி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, 130 வயது வரைக்கும், அவன் மரிக்கிற வரைக்கும் அவனை கர்த்தர் ஆதரித்து ஆதரவாய் இருந்தார். அதே போல இந்த ரூத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். இந்த காலை வேளையிலே உனக்கும் அவர் ஆதரவாய் இருக்க போகிறார். உன்னையும் அவர் ஆதரித்து நடத்த போகிறார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். பிரியமான தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல ஒரு பாரத்தை வைத்து விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரிடத்துல வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த காலை வேளையில கண்பான தேவ பிள்ளையை தேவ சமூகத்தில் சென்று அந்த வேதம் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் மேல் பாரத்தை வீழ்த்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆதரவாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆதரித்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்க போகிறேன். நாம் கண்களை மூடுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆமாண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னீர் ஆண்டவர். ஆம் தகப்பனே, நீர் எப்போதும் எங்களை ஆதரிக்கிற தெய்வம். மனுஷனுக்கு ஆதரவாக இல்லாமல் போய்விட்டாலும் நீங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தெய்வம். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிற சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறையா. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி ஆதரித்து ஆதரவாக இருந்தீரோ, அதே போல எப்படி யாக்கோபோடு கூட ஆதரவாக இருந்தீரோ, அதே போல ரூத்துக்கு எப்படி ஆதரவாக இருந்தீரோ, அதே போல ஆண்டவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஆதரவாக இருந்து ஆதரித்து நடத்தி தயவு செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் நம்மோடும் சகல பொருத்தங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். உங்களை ஆதரித்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.